வைஷ்ணவி இதுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தில் இருந்தாங்க. ஆனால் அங்கே ஏற்பட்ட மன வருத்தம் காரணமாக தாவேக்காலிருந்து விலகிறதாவும் தன்னோட மக்கள் பணி தொடரும்னு சொல்லியிருந்தாங்க. வைஷ்ணவிக்கிட்ட இருந்து இந்த அறிவிப்பு வெளியானதுலேருந்து திமுகலேருந்து தொடர் அழைப்புகள் அவங்களுக்கு வந்திருக்கு. அவங்களோட அம்மாவும் திமுகவில் இருக்கிறதுனால இப்போ திமுகவில் இணைஞ்சிட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்திலேருந்து விலகினப்போ வைஷ்ணவிக்கு வந்த விமர்சனங்களை விட திமுகவில் அவங்க இணைஞ்சக்கப்புறமா அதிகமான விமர்சனங்களை சந்திச்சிட்ருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா சமூக வலைதளங்களில் வைஷ்ணவியோட புகைப்படத்தை குறிப்பிட்டு அவங்க அனுமதி இல்லாமையே ஏகப்பட்ட பேர் ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இப்படி சோஷியல் மீடியாவில் அதிக விமர்சனங்களை சந்திச்சுட்டு வர்ற வைஷ்ணவி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்னோட மக்கள் பணிகளை தொடர்ந்து செய்வேன் அப்படின்னு சாலை ஓரத்தில் இருக்கிற ஆதரவற்றவர்களுக்கும் வறுமையில் இருக்கிறவங்களுக்கும் புது துணிகளை எடுத்து கொடுத்து சந்தோஷப்படுறாங்க. இதை பற்றி அவங்கக்கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, யார் என்ன வேணால் சொல்லட்டும், ஏன் பாதை இதுதான், மக்கள் பணி தான் என்னோட பாதை, அதில் நான் சரியாக போயிட்டுருக்கேன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக பரவிட்டுருக்கு.